நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருவாரூரை அடுத்த திருத்துறைப்பூண்டி அருகே கனமழையால் சேதமடைந்த சாலையில் சென்ற லாரி ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் காயத்துடன் தப்பினார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், விவரம். வணக்கம். தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் டிட்வா புயலால் பெய்த தொடர் மழை காரணமாக சம்பா தாளடி பயிர்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் மழை நீரில் மூழ்கி பெரும் பாதிப்பை சந்தித்து உள்ளது. மேலும் கனமழையின் காரணமாக சாலை மிகவும் பெரும் சேதமடைந்துள்ளது. திருத்துறைப்பூண்டி காரைக்குடி இடையிலான ரயில்வே மின் கம்பங்கள் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் திருத்துறைப்பூண்டி அருகே கல்லுக்குடி என்ற இடத்தில் மின்மயங்களுக்கான ரயில்வே பணிக்கு ஜல்லி ஏற்றி லாரி வந்துள்ளது. இந்த நிலையில் ஜல்லி இறக்கிவிட்டு வரும்போது மழையின் காரணமாக சேதமடைந்திருந்த சாலை உள்வாங்கி சரிந்து இதன் காரணமாக லாரி வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் காயமடைந்தார். அதனை எடுத்து அருகில் உள்ளவர்கள் காவல் நிலையத்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து லாரி ஓட்டுநர் மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் விவசாய பயிர்கள் சாகுபடி நிலங்கள் மட்டுமின்றி தொடர்ந்து பெய்தும் மழையின் காரணமாக சாலைகளும் அங்கங்கே சேதமடைந்துள்ளன. குறிப்பாக கிராம சாலைகள் முக்கிய சாலைகளுக்கு இணைப்பை ஏற்படுத்தும் அணுகும் சாலைகள் பெருமளவில் சேதமடைந்துள்ளன. எனவே டிட்வா புயல் மழையின் காரணமாக சேதமடைந்த சாலைகள் குறித்தும் கணக்கெடுப்பு செய்து சாலைகளை சீரமைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.